ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் பிளே தான் முக்கியம் பிரதர். ஒரு படத்துக்கு ஸ்கிரீன் பிளே அட்டகாசம் பண்ணிருக்காங்க. நீங்க ஒரு சீனும் போரே அடிக்காது. உங்களுக்கு அடுத்தது என்ன நீங்க வந்து ஒரு விஷயத்தை கெஸ் பண்ணி வச்சிருப்பீங்க, ஆனா அது இருக்காது. ஆனா வந்து எப்போ வரணுமோ அது அப்பதான் வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து டேரக்டர் செம்மையா யோசிச்சு பண்ணிருக்காரு. நான் திரும்ப சொல்றேன், எஸ்டிஆரை வந்து பார்க்கணுன்ற ஒரு ரொம்ப ஆசையா இருக்கு. சிம்புவோட பாட்டு வந்து அந்த அளவுக்கு மிகப்பெரிய லெவல்ல இல்லங்க. பட் அந்த கண்டென்ட் அந்த பாட்டு வருதுல, அந்த பாட்டு நல்லா இருக்கு. மியூசிக் டைரக்டரும் நல்லா போட்டுருக்காரு. அந்த சில காமெடி சீன்ஸ்க்கு மியூசிக் போட்டுறதா இருக்கட்டும், சென்டிமெண்ட்டுக்கு மியூசிக் போட்டுறதா இருக்கட்டும். அதே மாதிரி கதையில இது என்ன பிளஸ் ஆயிடுச்சுன்னா, நீங்க யூகிக்கிற கதை உள்ள இருக்காது. நீங்க இப்படி நடக்கும்னு நினைப்பீங்க, பட் அது நடக்காது. சரி இதுதான் நடக்கல, செகண்ட்லயாச்சு இது நடக்கும்னு நினைப்பீங்க, அதுவும் நடக்காது. ஸோ அதை கம்ப்ளீட்டா மாத்தி எடுத்துட்டு போறதுனால தான் நான் கதையை சொல்ல லைக் பண்ணல. கதையை எல்லாரும் உள்ள போய் பாருங்க, சூப்பரா இருக்கு கதை. ஃபேமிலி ஆடியன்ஸா இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பா டைவர்ட் பண்ற படங்கள் தான் இப்ப நிறைய வருது. பட் இந்த படம் உங்க தப்பா டைவர்ட் பண்ணாம ஸ்டார்டிங்ல டைவர்ட் பண்ற மாதிரி எடுத்துட்டு போயிட்டு லாஸ்ட்ல நீ நல்லவனா இருக்கணும்னா இதெல்லாம் பண்ணி ஆகணும்டான்ட்டு பேக் டு காலேஜ் டேஸ் போற சப்ஜெக்ட்லாம் ஒரு புதுவிதமான அனுபவம், புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப். கிரிஞ்சிலாம் பெருசா பூமரு கிரிஞ்சு எதுவுமே இல்லை, நல்லா தான் இருக்கு.